ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 455. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வின்வின் நம்பர் எடுத்திங்கன்னா 768. இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 7-6 2 நம்பர் எடுத்திருந்தேன். ஓகேவா, 7-6 இந்த 2 நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் சி போர்டில் மட்டும்தான் நம்பர் கொடுத்துருந்தோம் 7-6. இந்த நம்பர் மட்டும்தான் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. மீதி வந்து ஏபி போர்ட் பாஸ் ஆகலை. இப்போ நேற்று வின்வின் ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போது பி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு 132 398 3 2 9 8. இந்த 3 2லேருந்து 2 பாஸ் ஆகிருக்கும். 9 8லேருந்து 9 பாஸ் ஆகிருக்கணும். இப்போ 7-6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் சி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் ரிசல்ட்டே வந்து 7-6-8. ஓகேவா, இதிலே பாஸ் ஆகிடுச்சு ரிசல்ட் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இங்கே நேற்றைய நம்பர் 768, அதுக்கு முன்னாள் நம்பர் 876, அதுக்கு முன்னாள் நம்பர் 997. நேற்றைய ஏ போர்டு 7, அதுக்கு முன்னால் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கும். இப்போ இதே செட்டு ரிசல்ட்டு மாதிரியும் இங்கே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இங்கே 132, 299, 137, அதுக்கு அடுத்த நாள் வந்து 484, 398, 997, 876, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 768. இப்போ இங்கே வந்து ஏ போர்டு பாருங்கள். ஃபஸ்ட் நாள் வந்து 2, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 1. இந்த இடத்துல ஏ போர்டில் ஃபஸ்ட் நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 8. இப்போ இங்கே 2 1, இங்கே 9 8, இப்போ இங்கே 8 7. இங்கே 2 1 நம்பர் இருக்கும்போது இந்த 2ஓட அதுக்கு முன்னாடி சி போர்ட் பார்த்தீங்கன்னா 2. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 எடுத்தால் 4. 4 வந்து இங்கே 3வது நாளில் நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 4 பாஸ் ஆகிருக்கிறது மட்டும் இல்லாமல் 8ன்ற நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்னு இதே மாதிரி நம்பர் எடுக்கிறோன்னா 9 8ன்னு இருக்கா. இந்த 9ஓட இங்கே இருக்கிற சி போர்ட் நம்பர் 8. 9 8 பெருக்கல் பண்ணுறோம்னா 72. 7 இல்லைனா 2னா 7 வந்து இங்கே நம்மளுக்கு 3வது நாள் ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். 7 இந்த நம்பர் பாஸ் ஆனது இல்லாமல் 8ன்ற நம்பரும் இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். நேற்று ஏ போர்டு, அதுக்கு முன்னால் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8 7ன்னு இருக்கா. இப்போ இங்கே இருக்கிற 8ஓட அதுக்கு முன்னால் சி போர்டு வந்து 7. 8 7 பெருக்கல் பண்ணிங்கன்னா 56. 56னா 5 இல்லைனா 6 ஏ போர்டில் பாஸ் ஆகலாம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து இங்கே 8 பாஸ் ஆகிருக்கு, இங்கேயும் 8 பாஸ் ஆகிருக்கு. அதனால் ஜென்ரலாக 8ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் தான். அதாவது இப்போ இங்கே ஏ போர்டு மட்டும் பாருங்கள். முதல் நாள் 2, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 1. முதல் நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 8. இப்போ இங்கே முதல் நாள் 8, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 7. 2 1 9 8 8 7 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே 3வது நாளில் 8 பாஸ் ஆகும். ஓகேவா, அது ஒரு மெத்தட். 2 1 8 9 8 8 இப்போ 8 7 8 பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டேன். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறேன்னா, இங்கே 2 நம்பர் ஸ்டார்ட் ஆகும்போதே 2 1 இந்த 2ஓட அதுக்கு முன்னால் சி போர்ட் பார்த்தீங்கன்னாலும் 2 தான். 2 2 பெருக்கல் பண்ணிங்கன்னா 4. 4 வந்து இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் இருக்கும். இங்கே 9 8ன்னு இருக்கும்போதே இந்த 9ஓட அதுக்கு முன்னால் ஏ போர்டு 8. 9 8 72னா 7 இல்லைனா 2னா 7 வந்து இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 8 7 இந்த 8ஓட அதுக்கு முன்னால் சி போர்டு வந்து 7. 8 7 பெருக்கல் பண்ணிங்கன்னா 56. 56னா 5 6. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். 5 இல்லைனா 6. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஏற்கனவே வந்து நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன். 6 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்லேயும் 6 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இங்கே வந்து 478, அதுக்கு அடுத்த நாள் வந்து 866, அதுக்கு அடுத்த நாள் 092, இங்கே 168, அதுக்கு அடுத்த நாள் 612. இப்போ நேற்று நம்பர் பார்த்தீங்கன்னா 768. 8 6 ஓகேவா, இல்லை 6 8 எப்படி எடுத்தாலும் அதுக்கு அடுத்த நாள் 9. இங்கே 6 8 6 இப்பயும் 6 8ன்னு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ சி போர்ட்லேயே எடுத்துறேன். ஃபஸ்ட்டு போர்டில் ஏ போர்ட்லேயும் 5 6 சொல்லியிருப்பேன். சி போர்டில் 6 9ன்னு நம்பர் சொல்கிறேன். இந்த மெத்தட் வந்து எதுவுமே இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். 8 6 இல்லை 6 8 எப்படி நம்பர் இருந்தாலுமே அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு 6 இல்லை 9ன்ற நம்பரோ பாஸ் ஆகிருக்கும். 8 6 9 இல்லை 8 6 9 இப்படி எடுத்திங்கனாலும் 6 8 6. இப்போ 6 8 இருக்கிறதுனால 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பருமே
இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 6, பி போர்டில் 8, சி போர்டில் 6 9. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 586 589 686 689. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 58 68, பிசி வந்து 86 89, ஏசி வந்து 56 59 66 69. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 5 6, பி போர்டில் 8, சி போர்டில் 6 9. பாக்ஸ் வந்து 586 589 686 689. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 58 68, பிசி வந்து 86 89, ஏசி பார்த்தீங்கன்னா 56 59 66 69. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.